ஹாய் ஹலோ. இந்த ரீசெண்டாக ஒரு சைல்டு ஆர்டிக்கிள் படித்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதில் உள்ளதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதை பற்றி பேசலாம். ஸோ அதில் பர்டிகுலர்லி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு 3 to 6 பேஜஸ் உள்ள ஒரு ஆர்டிக்கிள். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் பர்டிகுலர்லி ஒரு சைல்டு டெப்ரிவேஷன் ட்ராமா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த கரண்ட் சினாரியோ யங் கப்பிள்ஸ் கிட்ட ஒரு பெரிய சைல்டு டெப்ரிவேஷன் ட்ராமா பிகாஸ் ஆஃப் பேரண்டிங்னால அது க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பேரண்டிங்கை 2 டைப்பாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஒன்று ஹைப்பர் கேரிங் உள்ள பேரண்ட்டு, குழந்தைய கூட வெளியில் அனுப்ப மாட்டாங்க, ஏசிலேயே ரூம் லாக்டு பண்ணி ஸ்க்ரீன் போட்டு ப்ரொடெக்டிவாக வெளியில் எக்ஸ்போஷர் ஆகாமல் வளர்க்குறாங்க. தட் இஸ் ஹைப்பர் கேரிங் பேரண்ட்டு. அண்ட் அனதர் ஒன் பேரண்ட் வந்து நார்மலாக ரொட்டீன் லைஃப், யதார்த்தமான லைஃப்பில் உள்ள பேரண்டிங். ஸோ இதுலேயே சப் கேட்டகரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த சைல்டு டெப்ரிவேஷன் ட்ராமா அது பர்டிகுலர்லி எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கான தேவை நீடை வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க ஒரு அட்டென்ஷனோட கேட்குறாங்க, ஒரு அட்டென்ஷனோட ஒன்று தே ஆர் ட்ரைங் டு சே சம்திங். அப்போ நம்ம அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அவங்க என்ன ஷேர் பண்ண விரும்புகிறாங்களோ அதுக்கு நம்ம மதிப்பு அளித்து அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக நீங்கள் கொண்டு போகும்போது இந்த சைல்டு டெப்ரிவேஷன் ட்ராமா வந்து நம்ம கண்டிப்பாக மினிமைஸ் பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் என்ன, குழந்தைங்க கூட கேராக இருங்க, அஃபெக்ஷனேட்டடாக இருங்க, மொபைல் யூசேஜை கம்மி பண்ணுங்கள், அவங்க சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுங்க. இது நல்லது, இது கெட்டது, இது இப்படி இருக்கணும், இதுக்கு பயப்படக்கூடாது, தைரியமாக்கணும், ட்ரை பண்ணு, அட்டன் பண்ணு, உன்னால் முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன கிராஸ், ஓகேவா? பட் ஆனால் இதுதான் நார்மல் யதார்த்தமான லைஃப். குழந்தைய இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப யதார்த்தமாக அந்த ஆர்டிக்கிளில் சொல்லி முடிச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி சொன்னோம் பார்த்தீங்களா, தட் மீன்ஸ் ஹைப்பர் கேரிங் பேரண்ட்டு. இந்த ஹைப்பர் கேரிங் பேரண்ட்டு தான் தட் பிகம் வெரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க. ஈவன் வென் தே ஆர் க்ரோவிங் அடல்ட் ஸ்டேஜ், வென் தே ஆர் கம்மிங் ஃபார் 11th 12th படிக்கிறப்போ அவங்களுக்கான டிசிஷன்ஸ் மேக்கிங்க்கே அவங்க பேரண்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்களாம். ஸோ இந்த ஹைப்பர் கேரிங் பேரண்டிங் வளர்க்குற குழந்தைங்க தான் எப்பயுமே ஒருத்தங்களை டிபெண்ட்டாகவும் டிசிஷன்ஸ் மேக்கிங்க்கு ஒருத்தங்களை சார்ந்து இருக்கிறது மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க தான் தெர் வில் பி மோர் சான்சஸ் ஃபார் சைல்டு டெப்ரிவேஷன் ட்ராமா. குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன அஃபெக்ஷனேட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பேரண்டிங்கே சார்ந்து இருக்குது. அவங்களுக்கு தான் சைக்கலாஜிக்கலாக ட்ராமடைஸ்டு ஃபீலிங்கும் அவங்களுக்கு தேவையான ப்ராப்ளமும் அதிகமாகுதுன்னு அந்த ஆர்டிக்கிளில் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ பேரண்டிங் கேர்